பயிற்சிக்கு வந்துடலாம். எழுந்து நின்னுக்கலாம். நிக்க முடியாதவங்க உட்காந்துட்டே செய்யலாம். இந்த கரண்ட் ஷாக் பயிற்சி, பரவ பயிற்சிலாம் பண்ணீங்கன்னா, இப்ப ஆனந்தன் ஐயா சொன்ன மாதிரி தொடர்ச்சி இருந்ததுன்னா பெரிய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் தெரிஞ்சிடும். கண்ணை முடிக்கலாம். சிரித்துக்கொண்டே மகிழ்ச்சியா செய்யலாம். சிரிப்பு ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சி அதை விட முக்கியம். நல்லா சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா பண்ணலாம். சிரிக்கும் போது நல்லா பல்வரிசை தெரியற அளவுக்கு கூட ஈன்னு சிரிச்சுக்கிட்டே பண்ணலாம். நான் சிரிக்கும் போது இந்த மீஸ் எல்லாம் மறைச்சிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எல்லாம் அழகா இருக்கு நீங்க சிரிக்கிறத பார்த்தா. ரெடி? கரண்ட் ஷாக் பயிற்சி 10 20 நல்லா வந்துருச்சு. அருமையா பண்றீங்க. இப்போ 30 நல்லா உடம்பெல்லாம் லூஸா வச்சுக்கோங்க. தொடை முழங்கால் எல்லாம் லூஸா வச்சுக்கோங்க. முழங்கால மேல கீழே ஜர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். இப்படி மேல கொஞ்சம் எழுந்து பெண்ட் பண்ணி மேலும் கீழும் ஜர்க். வெரி குட். அதே தான். சூப்பர். கரெக்டா பிடிச்சிட்டீங்க. ரெடி? 40 50 இப்போ உங்க ஹார்ட் லங்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள லடக் 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 ஆடும் பாருங்க. அது நல்லா உணர முடியும். வெரி குட், வெரி குட். 60 சூப்பர். 70 80 90 100 100ல இருக்கு. 110 120 130 140 150 160 170 180 190 200 200ல இருக்கு. இப்போ 150 100 80 60 40 20 10 5 மீண்டும் 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 130 140 150 160 170 180 190 200. கண் மூடியா இருக்கட்டும். ஸ்டாப். கண் மூடியா இருக்கட்டும். இப்போ உங்க விரல்கள், உள்ளங்கை, கைகள்ல இந்த காந்த சக்தியோட ஓட்டத்தை கவனி. ஜிவ 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 ஜிவன்னு எங்க அடப்பு இருந்தாலும் நீக்கிடும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லா சர்க்குலேஷனும் ரொம்ப சூப்பரா நடக்கும். இப்போ உங்க மூச்சை கவனிங்க. இந்த மூச்சு நார்மலா வர்ற வரைக்கும் மூச்சு கவனிக்கணும். தோள்பட்டையை தளர விடுங்க. மார்பை தளர விடுங்க. வயிறு, அடிவயிறு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணி விடுங்க. மேல் முதுகு தளர விடுங்க. நடுமுதுகு, கீழ் முதுகு, தொடைகள் தளர்வடையட்டும். முழங்கால்களை லூஸ் பண்ணி விடுங்க. காஃப் மசில், கெண்டைக்கால்களை தளர விடுங்க. பாதத்துல 10 விரல்களை தளர விடுங்க. பின்பக்க தலையில கவனம். உச்சந்தலை, நெற்றி, கண்கள், கன்னங்கள், மூக்கு, 2 உதடுகள், நாக்கு, நாக்குல உள்ள சுவை மொட்டுக்கள், டேஸ்ட் பட்ஸ். இப்போ உமிழ்நீர் பருகலாம். ஓகே. இப்போ அதுலயே இரண்டாவது பயிற்சி, கரண்ட் ஷாக் பயிற்சியிலேயே ஒரு 40-50 வோல்டேஜ் வைப்ரேஷன்ல உடம்பு எப்படி அதிர்ந்துச்சு, அந்த அதிர்விலேயே ஒவ்வொரு பகுதியா லூஸ் பண்ணி அந்த பகுதிக்கு மட்டும் நல்ல அதிகபட்சமான அதிர்வுகளை கொடுக்க போறோம். ரெடி? கண்ணு மூடியே இருக்கட்டும். 10 உடல் முழுவதும்.
20, 30, 40, 50, 60. இப்ப இந்த 60லயே இருக்கட்டும் வைப்ரேஷன். இப்ப தோள்பட்டைகளை தளர விடுங்க. அங்க நல்லா லூஸா விட்டு அங்க வந்து அந்த 60 வோல்டேஜ்ல அங்க ஒரு அதிர்வு ஏற்படட்டும். தோள்பட்டையை நல்லா லூஸ் பண்ணி அங்க அதிர்வு ஏற்படுத்து. கொஞ்சம் பழக பழக சூப்பரா வந்துடும். இப்போ உங்களுடைய மார்பு அங்க நல்லா தளர விட்டு அங்க அதிர்வை கவனிங்க. உங்க ஹார்ட், லங்ஸ் எல்லாம். இப்ப வயிறுனா வயிற்றுக்குள்ள உள்ள குடல்கள் எல்லாம். அடிவயிறு, அப்டமன் உறுப்புகள். இப்ப மேல் முதுகு நல்லா லூஸ் பண்ணுங்க. மேல் முதுகை லூஸ் பண்ணி அந்த இடம் நல்லா அதிர்ற மாதிரி பண்ணுங்க. ஹோல் பாடியும் அதிர்வு இருக்கட்டும். அந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நடு முதுகு, வெரி குட். கீழ் முதுகு, தொடைகள்ல கவனம், முழங்கால்ல கவனம். கவனத்தை அங்கு கொண்டு போனாவே மாற்றம் தெரியும். காஃப் மசில், கெண்டைக்கால்கள்ல கவனம். பாதங்கள்ல கவனம். பாதத்தின் அடி பகுதியில கவனம். ஹோல் பாடி அதே மாதிரியே அதிரட்டும். கவனிக்கும் போதே அங்க ஒரு ரிலீஃப் தெரியும். 10 விரல்கள்ல கவனம், கால்கள்ல. இப்ப கழுத்துல இருந்து பாதம் வரைக்கும் ஹோல் பாடியை நல்லா லூஸ் பண்ணி அதிர விடுங்க. 60, 70, 80, 90, 100. கண்ணு மூடியே இருக்கட்டும். ஸ்டாப். இப்போ பாதத்தை கவனிங்க. உங்க கெண்டைக்கால கவனிங்க. நல்லா லூஸ் பண்ணி விடுங்க. அங்க பிளட் சர்க்குலேஷன் நல்லா போடும். முழங்கால், தொடை. கவனத்தை அப்படியே ஒவ்வொரு பகுதியாக கொண்டு வாங்க. இடுப்பு, கீழ் முதுகு, நடுமுதுகு, மேல் முதுகு. அடி வயிறு, அப்டமன் உறுப்புகள், வயிறு, மார்பு. 10 கை விரல்கள், உள்ளங்கை, முழங்கை வரைக்கும். மேல் கை, முழங்கைக்கு மேல உள்ள கை, தோள்பட்டைகள், ஷோல்டர்ஸ், கழுத்து, பின்பக்கத்தலை, உச்சந்தலை, முகம் முழுவதும். நாக்கு, டேஸ்ட் பட்ஸ், உமிழ்நீர் முழுங்கிக்கலாம். கண்கள் மூடியவாறு அப்படியே பறவை பயிற்சி. 10 விரல்களையும் கூப்பி வச்சுக்கோங்க. 5 விரலை கூப்பி வச்சுக்கோங்க. ரெடி, ஸ்டார்ட். பறவை பயிற்சி. நான் சொல்ற வரைக்கும் நிறுத்தாம செய்துக்கிட்டே இருக்கலாம். நான் சேஞ்ச் பண்ண சொல்லும் போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையா பண்றீங்க எல்லாரும். கௌரி அம்மா நல்லா நிறுத்தாம பண்ணுங்க. பண்ணுங்க. நல்லா பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா கண்ணை மூடி பண்ணணும். கை கீழே வரும்போது நல்லா மூச்சை வேகமா விடுங்க. உங்க லங்ஸோட கெப்பாசிட்டி எல்லாம் 400 டைம்ஸ் பெட்டர். பர்சன்டேஜ் இல்ல, மடங்கு. அவ்வளவு அருமையா வேலை செய்யும். கண்ணை மட்டும் திறக்காம செய்யணும். இப்போ எலிஃபண்ட் பயிற்சி. ரைட் சைடு திரும்பிக்கலாம். ரைட் நாசில்ல கவனம். ரெடி, ஸ்டார்ட். கை கீழே வரும்போது வேகமா கொண்டு வந்துடுங்க. மேல போகும்போது கொஞ்சம் மெதுவா இருக்கலாம். மூச்சு விடும்போது ஃபோர்ஸா விடுங்க, சளி சிந்துற மாதிரி. இப்ப லெஃப்ட் சைடு, இடது பக்கம் திரும்பிக்கிறோம். மூச்சு விடும்போது ஃபோர்ஸா விடுறீங்க.
அருமை. ரொம்ப பிரமாதமா பண்றீங்க. எல்லாருமே அற்புதமா பண்றீங்க. இப்ப ஃப்ரண்ட்ல திரும்பிக்கிறீங்க நேரா. இப்ப 2 நாசில்லையும் கவனம். வெரி குட். கண்கள் மூடியே இருக்கட்டும். ஸ்டாப். கண்களை திறக்க வேண்டாம். இப்ப உங்களுடைய லங்ஸை கவனிங்க. உங்க ஒவ்வொரு மூச்சுக்கும் உங்களுடைய நுரையீரல் நல்லா விரியறதையும் சுருங்குறதையும் கவனிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விரிதல், சுருங்குதல். உங்க முழு கவனமும் உங்க மூச்சுல இருக்கு. கைகளை உரசி கண்கள்ல ஊத்தி உள்ளங்கை பார்த்து கண்ணை திறந்துக்கலாம். பாடிய ரிலாக்ஸ் பண்றதுக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா பாருங்க உள்ளங்கைய. இப்போ 1 2 பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆயிக்கும் உடம்பு. ஒரு 20 முறை பண்ணுங்க. 1 2 1 2 1 2. காலையும் நல்லா கிராஸ் பண்ணி பாருங்க. முழங்கால் நல்லா ஃப்ரீ ஆகும். முழங்கால் வலி எல்லாம் போயிடும். தொடையில இருக்க வலி போயிடும். இடுப்புல இருக்க வலி போயிடும். தோள் பட்டைகள்ல இருக்க வலி போயிடும். அவ்வளோ ஒரு அற்புதமான பயிற்சி இது. ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். ஓகே, ஸ்டாப். இப்ப பைரவர் பயிற்சி. ரெடி? 2 முழங்காலையும் பெண்ட் பண்ணிக்கிறோம். கைகளை முழங்கால வச்சுக்கிறோம். நாக்க நீட்டிக்கிறோம். ரெடி? ஸ்டார்ட். போதும். நிமிர்ந்துக்கலாம். கண்ணை மூடிக்கலாம். உமிழ்நீர் பருகலாம். மன மகிழ்ச்சியா இருக்கு. முகம் மலர்ச்சியா இருக்கு. இப்ப 2வது செட்டு. புரிஞ்சுக்கலாம். பொசிஷன். ரெடி? நாக்க நீட்டிக்கலாம். ஸ்டார்ட். போதும். நிமிர்ந்துக்கலாம். கண்ணை மூடிக்கலாம். உமிழ்நீர் பருகலாம். இந்த தொண்டையில ஏற்படக்கூடிய வறட்சி எல்லாம் நீங்கிறதுக்காக. 3வது செட்டு. மறுபடியும் வந்துடலாம். ரெடி? ஸ்டார்ட். போதும். நிமிர்ந்துக்கலாம். கண்ணை மூடிக்கலாம். உமிழ்நீர் பருகலாம். கைகளை உரசி கண்கள்ல ஊத்தி மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா உள்ளங்கை பார்க்கலாம். ஓகே, அடுத்த பயிற்சிக்கு வந்துடலாம். அமர்ந்து கொள்ளலாம். நல்லா சிரிச்சுக்கிட்டே செய். சிரிப்பு ரொம்ப முக்கியம். சிரிக்கிறதுனா நல்ல இந்த 2 இதுவும் நல்ல விரியணும். இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு. முடிஞ்சா ஒவ்வொரு அடி கூட நல்லா விரிச்சுக்கோங்க. இது மிகப்பெரிய ஒரு சக்தி. இது பெரிய ஆயுதம். சிரிப்பு மிகப்பெரிய எல்லாத்தையும் ஜெயிச்சுடலாம். யார வேணாலும் நீங்க ஜெயிச்சிடலாம். உலகத்துல எதை வேணாலும் ஜெயிச்சுடலாம். முகம் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் ரொம்ப பெரிய சக்தி. மனிதனுக்கு மட்டும்தான் சிரிக்கக்கூடிய முகம் இருக்கு. மிருகத்துக்கெல்லாம் இல்லை. யானை சிரிச்சதுன்னா தெரியுமா எப்படின்னு? நாய் சிரிச்சா தெரியுமா? தெரியாது. மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த அற்புதத்தை கொடுத்துருக்கான் கடவுள். அப்படி ஒரு அழகான முகத்தை கொடுத்தது வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்?
அதனால கோபம் வரும்போதெல்லாம் சிரிச்சு பழகுனீங்கன்னா எப்பயுமே சிரிக்க ஆரம்பிச்சிடும். நானு ஒரு விஷயம் பண்றேன், அதை சொல்லித்தரேன். ஒரு ரகசியம் வெளியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் வருமேன்றதுக்காக சொல்றேன். எனக்கு ரொம்ப கோபம் வரும். என் பேரே வீட்டுல காத்தவராயன்னு பேரு. ஆமா. கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டேன்னா டேக்வாண்டோல பிளாக் பெல்ட். அப்ப எப்படி கோபம் வரும்னு பாருங்க. ரொம்ப கோபம் வரும். முகத்தை பார்த்தாவே டெரரா தான் தெரியும். அத கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன். என்ன பண்ணுவேன்னா கண்ணாடி முன்னாடி நின்னுக்குவேன். ஈன்னு சிரிப்பேன். இது நல்லா இல்ல. இன்னும் கொஞ்சம் மாத்தி சிரிக்கலாம். அப்படி சிரிச்சு 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 பழகிட்டேன். நீங்களும் அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நல்ல சிரிப்பு வந்துடும். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. கதவை சாத்திக்கிட்டு உள்ள போய் பண்ணுங்க. நீங்க மட்டும் ஓபன்ல பண்ணீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, நல்லாதான் இருந்தாங்க நேத்து வரைக்கும். இந்த ஏதோ 10 நாள் கிளாஸ்ன்னு போனாங்க, ஏதோ ஆயிப்போச்சு. தாடியை வச்சுக்கிட்டு தலைக்கு கட்டிட்டு ஒரு ஆள் வந்து என்ன சொன்னான்னு தெரியல, பைத்தியம் மாதிரி தனியா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. சண்டைக்கு வர்ற அளவுக்கு சிரிக்கணும். ஆமா. இன்னொரு ரகசியம் சொன்னேன்றது இன்னும் சொல்லல, இப்ப சொல்றேன். இப்ப எங்க வீட்டுல ஏதாவது பேசினாங்க, எனக்கு ஏதாவது கோவம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் என்ன பண்றது தெரியுங்களா? முதல்ல கோவம் வந்தா திட்டுவேன், சண்டை போடுவேன், அறிவு இருக்கான்னு கேட்பேன். இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை. ஒரே வார்த்தை தான், சம்டில அடிச்ச மாதிரி, அவ்வளவுதான், பிளாட். அப்படி பேசிடுவேன். எப்படி திட்டணும்னு சொல்லி தரேன். ஐ லவ் யூ அப்படின்னு. தங்கம், ஐ லவ் யூ அப்படின்றது. வேலை முடிஞ்சு போச்சு. ஏங்க திட்டுறீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன ஆகுன்னா இது சொன்ன உடனே எனக்கு கோபம் போயிடும். எனக்கு கோபம் வந்ததுனாவே ஏதாவது ஏம்மா இப்படி செய்யற அப்படின்றதுக்கு பதிலா தங்கம் அப்படின்பேன். இப்பெல்லாம் ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி அவங்க டூ அப்படின்ட்டுருவாங்க. ஐ லவ் யூ டூ மல்ல. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, டூ அப்படின்னுவாங்க. தங்கம் அப்படிமே டூ அப்படின்னுவாங்க. அது மாதிரி கோபம் வரும்போதெல்லாம் அன்பு காட்டுங்க, ஐ லவ் யூ சொல்லுங்க. இது வந்து உங்க கணவன் மனைவிக்கு மட்டும்தான். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிவிடாதீங்க. ஆமா, சண்டைக்கு வந்துட போறாங்க. கனடாவில எல்லாம் பிரச்சனை இல்ல, யாருக்கு ஐ லவ் யூ சொன்னாலும் அவங்களும் ஐ லவ் யூ சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் சொல்ல முடியாது. ஐ லவ் யூ சொன்னாக்க வம்பா போயிடும். அதனால அது கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. பயிற்சிக்கு வந்துடலாம். எதுக்கு சொன்னா, நான் சிரிங்க சிரிங்கன்னு சொல்றேன். நிறைய பேர் சேம் பொசிஷன் அப்படியே இருக்கிறீங்க. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம், இந்த கல்யாணம் அதுக்கெல்லாம் போனா போட்டோ எடுக்க வரும், நல்லா சிரிச்சிட்டு கலகலன்னு இருப்பாங்க. போட்டோக்கு நில்லுங்கன்ன உடனே அப்படிம்பாங்க. எப்பயுமே போட்டோவுக்கு நின்னா சீஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும் போட்டோ. பல்லு தெரியற மாதிரி சிரிக்கணும். நீங்க 2 போட்டோ எடுத்து பாருங்க. இப்ப செல்ஃபி எடுத்து பாருங்க. வாயை மூடிக்கிட்டு ஒரு செல்ஃபி, அதே சீஸ்ன்னு சொல்லி ஒரு செல்ஃபி, எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால சிரிப்பு தான் ரொம்ப பெரிய சக்தி. சிரிச்சுக்கிட்டே செய்யணும். ஏன்னா இது ஒரு பெரிய முக்கியமான பயிற்சியே இதுதான். நீங்க எந்த பயிற்சி செஞ்சாலும் அதுல பெனிஃபிட் 100% வரணும்னா நீங்க சிரிச்சுக்கிட்டே செய்யணும். அதுதான். ஓகே, சிரிச்சுக்கிட்டே செய்யலாங்களா? ரைட். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். கண்ணை மூடிக்கலாம். வலது உள்ளங்கை, ரைட் ஹேண்ட் உள்ளங்கை தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே இருக்கட்டும், அடி வயித்துல. இந்த கட்டை விரல் எல்லாம் தொப்புள் கிட்ட இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய கட்டை விரல் தொப்புள் கிட்ட இருக்காம. ஓகே, நிமிர்ந்து உட்காரணும். அப்பதான் அந்த பொசிஷன் கரெக்டா வரும். இப்போ உங்களுடைய வயித்தை லேசா அழுத்திக்கணும். ஆனஸ லேசா சுருக்கிக்கணும். சிரிச்சுக்கிட்டே பண்ணலாம். ஹம்ச மந்திரம். ஹம் சோ 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 ஹம்
சோகம் 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 சோகம். கண் மூடியே இருக்கட்டும். இப்போ உங்க அடி வயித்துல கை அப்படியே இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சுக்கும் அந்த அடிவயிறு லேசா விரியறதையும் சுருங்கறதையும் கவனிக்கிறீங்க. ஒவ்வொரு மூச்சையும் கவனிக்கிறீங்க. அடி வயித்துல ஒரு எனர்ஜி நிரம்புது, விரியுது, அப்புறம் சுருங்குது. இந்த அடி வயித்துல அந்த எனர்ஜி கவனிக்கிறீங்க. இப்போ கண்ணை மூடியவாறே அடுத்த பயிற்சிக்கு போயிடலாம். இப்போ உள்ளங்கை தொப்புளுக்கு கொஞ்சம் மேல ஜீரண உறுப்புகள் இருக்கு இல்லையா, ஜீரண மண்டலம், அந்த பகுதியில வச்சுக்கிறீங்க. ரெடி, ஸ்டார்ட். ஹம் சோ 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 ஹம். கண்ணு மூடியே இருக்கட்டும், கை அப்படியே இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சுக்கும் அந்த வயிறு லேசா வெளியில வரும், அப்புறம் உள்ள போகும். ஒவ்வொரு மூச்சுக்கும் எனர்ஜி உள்ள நிரம்பும், காற்று வெளியில வரும்போது சுருங்கும். அந்த ஜீரண உறுப்புகள்ல உங்களுடைய பேங்க்ரியாஸ், கால் பிளாடர், லிவர், இது எல்லாத்துலயும் கவனம். இரைப்பை, சிறுங்குடல், இது எல்லாத்துலயும் கவனம். ஒவ்வொரு மூச்சையும் வயிற்றுல கவனிக்கணும். மூச்சு உள்ள போகும்போது வயிறு லேசா விரியுது, மூச்சு வெளியில வரும்போது சுருங்கு. ஓகே. இப்போ 2 உள்ளங்கைகளையும் உரசி கண்கள்ல ஒத்தி கண்களை மெதுவா திறந்து சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா உள்ளங்கை பார்க்கலாம். நல்லா சிரிங்க, நல்ல மகிழ்ச்சியா பாருங்க. வெரி குட், சூப்பர். இப்போ 3வது பயிற்சி, 3வது மண்டலம், சக்தி மண்டலம். நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன், பிளட் எல்லாத்தையும் சப்ளை பண்ணக்கூடிய பகுதி. இப்ப அதை பலப்படுத்த போறோம், அதை கிளென்சிங், சுத்தப்படுத்த போறோம். ஆதி முத்திரை கையை வச்சுக்கலாம். வெரி குட். சோ ஹம் 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 சோ ஹம். கண்கள் மூடியே இருக்கட்டும். கைகளை சின்முத்திரையில வச்சு தொடமேல வச்சுக்கோங்க. 2 உள்ளங்கைகளையும் வானத்தை பார்த்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா உங்க லங்ஸ், உங்க ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது கவனிங்க. அங்க எந்த அளவுக்கு காற்று போகுது, நல்லா விரியுது, சுருங்குது. உங்களுடைய மார்புக்குள்ளாக ஒரு எனர்ஜி நிரம்புது, சுருங்குது. கவனம் நல்லா அங்க வைங்க.
2 உள்ளங்கைகளையும் உரசலாம், கண்கள்ல ஒத்திக்கொள்ளலாம். மெதுவா கண்களை திறந்து சிரித்துக்கொண்டே மகிழ்ச்சியா உள்ளங்கை பார்க்கலாம். ரொம்ப அழகா பண்றீங்க, ரொம்ப அற்புதமா பண்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா பண்றீங்க, அருமை. இப்ப அடுத்த பயிற்சி போயிடலாம். பிராணாயாமம். பிராணாயாமத்துல அத படிப்படியா நான் கொடுத்துருக்கேன், அதை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நல்லா ஒரு 100% டென்சிட்டி, நல்லா அழுத்தமா மூச்சு இழுக்கிறீங்க, அழுத்தமா வெளியே விடுறீங்க, அடர்த்தியா இழுக்கிறீங்க, அடர்த்தியா விடுறீங்க. அப்புறம் அந்த அடர்த்திய, அந்த அழுத்தத்தை, அந்த டென்சிட்டிய ஒரு 25% குறைச்சிக்கிறீங்க. அப்புறம் 50% குறைச்சிக்கிறீங்க, 75% குறைச்சிக்கிறீங்க. 100ன்ற போது 100, 75ன்ற போது 75, 50, 25 சொல்லிட்டே வருவேன், குறைச்சிக்கிட்டே வரணும். அந்த அழுத்தத்தை, அந்த ஃபோர்ஸ, அந்த எஃபோர்ட்டை குறைச்சிக்கிறீங்க. ஓகேவா? ரைட். நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். தலை நேரா இருக்கட்டும், முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். ரெடி? 100. சோ அடுத்த மூக்குல ஹம். சோ ஹம். சோ ஹம். சிரிச்சுக்கிட்டே சோ ஹம். மகிழ்ச்சியா சோ ஹம். கண்ணை மூடி சோ ஹம். முதுகு தண்டு நிமிர்ந்து இருக்கட்டும். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். இப்போ 75% எஃபோர்ட் போட்டா போதும். எஃபோர்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அடர்த்தியை குறைச்சிக்கலாம். ரெடி? சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். இப்ப 50% எஃபோர்ட் போட்டா போதும். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். இப்போ 25% எஃபோர்ட் போட்டா போதும். இந்த டென்சிட்டி 25 இருக்கட்டும். மென்மையா, மெலிசா, சாஃப்டா பண்ணலாம். ரெடி? சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். இப்போ ஒரு 10% எஃபோர்ட் போட்டா போதும். அடர்த்தியை ரொம்ப குறைச்சிக்கோங்க. ரெடி? சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். சோ
கண் மூடி இருக்கட்டும். கைகளை சின்முத்திரையில வச்சு உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி தொடையில வச்சுக்கோ. இப்போ உங்க மூச்சை கவனிங்க. இந்த மூச்சுல அதே சோகம் மந்திரம், ஹம்ச மந்திரம், அந்த 10 டென்சிட்டியில இழுத்து விட்டீங்கல்ல, அதே மாதிரி சோ ஹம் சோ ஹம். மூச்சு கொஞ்சம் தம் கட்டாம இயல்பான மூச்சா இருக்கட்டும். அந்த மந்திரம் மனசுல இருக்கட்டும். அந்த மந்திரத்தை நினைச்சுக்கிட்டே இன்ஹேல் எக்ஸ்ஹேல். அந்த மந்திரத்தின் ரிதத்துக்கு உங்க மூச்சை கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. கொஞ்சம் சிரமமா இருந்தா 2 மூச்சு சாதாரணமா இழுத்து விட்டுட்டு மறுபடியும் பயிற்சியை தொடரணும். மந்திரமும் மூச்சும் ஒரே ரிதத்துல போயிட்டு வரட்டும். இப்ப நான் சொல்ற வார்த்தைகளை, இந்த மகா மந்திரத்தை அர்த்தம் புரிஞ்சு சொல்ல முடியுதான்னு பாருங்க. மனசுலயே சொல்லிட்டு வாங்க, வாய் விட்டு சொல்ல வேண்டாம். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கூடவே மனசால சொல்லுங்க. என்னுடைய வாழ்நாளிலே நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளும் என்னுடைய ஆத்ம வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நன்மைக்காக மட்டுமே இறை சக்தியின் பெரும் கருணையினால் நடத்தப்பட்டுள்ளது. இறை சக்தியின் பெரும் கருணைக்கு கோடான கோடி நன்றிகள். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? சரணம் சரணம் குருவடி சரணம். சரணம் சரணம் திருவடி சரணம். சரணம் சரணம் மலரடி சரணம். சரணம் சரணம் இறையடி சரணம். அருட்பேராற்றல் எனும் தெய்வீக காந்த சக்தி, இறை சக்தி, தவசக்தி, குரு சக்தி நமக்கும் நம் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும், உலக உயிர்கள் அனைத்திற்கும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா பயணங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமைந்துள்ளது. நாமும் நம் குடும்ப உறுப்பினர் அனைவரும், உலக மக்கள் அனைவரும், உலக உயிர்கள் அனைத்தும் உடல் நலம்,
நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம், மன நிறைவு. இது ரொம்ப முக்கியம். மன நிறைவு, ஓங்கி வாழ்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கைகளை தலைக்கு மேல கூப்பி ஆழ்ந்த மூச்சொன்று இழுத்து விடலாம். உள்ளங்கைகளை உரசி கண்கள்ல ஒத்தி சிரித்து கொண்டே மகிழ்ச்சியா கண்ணை திறந்து உள்ளங்கை பார்க்கலாம். வாழ்க வளம்.